சேலம் தாவேக மாவட்ட செயலாளரிடம் எஸ்ஐடி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சேலம் மத்திய மாவட்ட தாவேக செயலாளர் பார்த்திபனிடம் எஸ்ஐடி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூரில் உள்ள எஸ்ஐடி அலுவலகத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆஜரான தாவேக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் விசாரணை குறித்து மேலும் சொல்லுங்கள். வணக்கம். கரூர் மாநகராட்சி உட்பட்ட வெளிச்சாம்பரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். அது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக வடக்கு மண்டல அப்சா கார்க் தலைமையிலான குழுவினர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த குழுவினர் சம்பவம் நடந்த இடம், உயிரிழந்தவர்களின் வீடு, காயம்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு குழுக்களாக பிரிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்ட ஒரு சிலர்களை சம்மன் கொடுத்து நேரடியாக வரவழைத்து அவர்களை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தாவேக கட்சியோட சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்களுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சம்மன் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய திட்ட அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் ஆஜராவதற்காக இன்று அவர் வந்திருக்கிறாரு. அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பார்த்திபன் கடந்த நிகழ்ச்சியின் போது கரூர் மாவட்ட செயலாளர் மதியனுடன் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உடனிருந்து செய்தார் என்பதற்காக அவருக்காக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவரிடம் என்னென்ன வகையான ஏற்பாடுகள் செய்திருந்தீர்கள் என்பது குறித்தான விசாரணையானது சிறப்பு குழுவினர் ஏற்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.